திருப்பி திருப்பி பேரான்னு சொல்லி காலைல அப்படித்தான் பத்தி விட்டோம். நான் பேச பேச கடுப்பு வருது ஓவரா. தயவு செய்து சொல்றேன் போயிருன்றேன். சாப்பாடு கூட வேணாயா. என்ன உன் காசு பெரிய காசு தூக்கிட்டு போ. கிளம்பு கிளம்பு வெட்டி கிளம்பு. அம்மா தாயே நல்லா இருக்கு. ஏய் நல்லாரா நான் லட்சுமி தூக்கி போட்டேன். லட்சுமி நான் லட்சுமி. ஆமா நீ சாவடிக்கு தானே பாப்ப. பெரிய சாவடிக்கு தானே நீ பாக்குற. நீ விஷமா குடுக்குற உங்களுக்கு. ஏய் நீ விஷந்தாடி குடுக்குற. சாப்பிடு பெரிய உன் காசை பெரிய வாடி போடி கூப்பிட்டு நல்லாதே இருக்கு சொன்னா கூட வேணாம். நீங்களே அள்ளி சாப்பிடுங்க. சாப்பிட்டா போயிருவியா? நான் போயிருவேன். போயிருவியா? நான் போயிருவேன். வீடியோல லண்டன்ல இருக்கு. இந்தாத இருக்கு. வேலைக்கு முடிஞ்சிருச்சுப்பா. அம்மா ஓவரா பேசினா உனக்கு என்ன செஞ்சு? இந்தாடிக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க. ஓவரா பேச சொன்னா சாப்பாடு தூக்கி எரிஞ்சிருவேன். சாரி ப்ளீஸ். தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. இனிமே பேச மாட்டேன். இனிமே பேசினா நான் அடிக்கிறேன். ஏய் நீ எங்க இங்க வந்த? நான் அப்பயே சண்டை பிடிச்சி தானே அனுப்பிச்சு விட்டேன். வீட்டுக்கு போனேன். சாப்பாடு கொடுத்து போலான்னு வந்தேன். எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம். உன் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டு வாழ்னு உசுருவாயிருந்தா. ஆமா உனக்கு ஏது சாப்பாடு? நீ எங்கே போன? உன்கிட்ட காசே இல்லையே. நீ எங்கே போன? என்ன வேலைக்கு? என்ன வேலைக்கு போன? நான் பாத்திரம் கழுவ போனேன். எந்த கடைக்கு பாத்திரம் கழுவ போன? ஹோட்டல்ல. ஹோட்டல்லையா? பொய் சொல்லாத. நீ நடிக்கிற. கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனேன். நான் கஷ்டப்படுறதுக்கு நீ வேலைக்கு போனதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எனக்கு ஏதாவது இருக்கா? அதுக்கு தானே உன்னை காலையில அடிச்சு துரத்தி விட்டேன். நீ வரக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டேன். உனக்காண்டி தானே கஷ்டப்பட்டேன். உன் கஷ்டமும் எனக்கு தேவையில்ல. எனக்கு இதுவும் தேவையில்ல. புரியுதா? ஒழுங்கு மாதிரியே சொல்றேன். வீட்டுக்கு போயிரு தயவு செய்து. சும்மாலாம் வந்து சும்மா டார்ச்சர் பண்ணாது என்ன. புரியுதா? அதெல்லாம் சொல்ல முடியுமே. கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு போ. சாப்பாடு என்ன பண்ண? தூக்கி போட்டு போயிட்டே இருப்போ. தின்னா தூக்கி போட்டு போ. கிளம்பு. எனக்காக கொடுத்த சாப்பாடு நான் உனக்கு கொண்டு வந்தேன். என் புருஷனுக்கு. புருஷனா? ஆமா. திருப்பி பேரான்னு சொல்லி காலைல அப்படித்தான் பத்தி விட்டோம். நான் பேச பேச கடுப்பு வருது ஓவரா. தயவு செய்து சொல்றேன் போயிருன்றேன். சும்மா எனக்கு விளையாடி காட்டாத. எனக்கு கடுப்பாகுது. தயவு செய்து கிளம்பிருன்ட்டேன். என் பக்கத்துல நிக்காத. தயவு செய்து சொல்றேன். இருக்க துணி தைக்கிறதுல வந்து நிம்மதியா விடுறியா? நீ என்னை வெட்டி போட்டா நம்ம கூட தான் நிப்பேன். ஐயோ ராமா பெரிய தலைவலியா இருக்குதுடா. உன்கிட்ட வாரியா மாட்டிக்கிட்டு. வாங்க வந்து சாப்பிடுங்க. சும்மா விளையாடாத. என்னாச்சுன்னா உன் கிறகம் உன் கூட மாட்டிட்டு முட்டாதான் இங்க மண்டையில வேற தையல் போடுறாங்க உங்க அம்மா. கிறகம்னா உங்க அம்மா அடிச்சு நீங்க ஒரு ஆளா பிடிச்சீங்க. அதனால எங்க அம்மா ஆளை வச்சு அடிச்சிச்சு. ஒரு ஆளா பிடிச்சு. சரி குளிச்சுட்டு வாங்க. நான் குளிக்கிறது நான் சாப்பிடு. நீ சாப்பிட வேணா சாப்பிடு. ஒழுங்கா சாப்பாடு தூக்கி போட்டு பண்ண போயிருந்தேன். சும்மா தேவையில்லாத வேலை பேச சொன்னா. இப்ப எங்கேயாவது கீழே இறங்குறப்ப உன் சாப்பாடு வேணா எனக்கு ஒண்ணும் வேணாம். தயவு செய்து சொல்றேன் கிளம்பிருன்ற. எனக்கு இருக்க டென்ஷன் ஆக்காத. என்ன டென்ஷன் ஆகுது? புரியுதா? எனக்கு இருக்கிற கோவப்படுதா? தயவு செய்து சொல்றேன் நீ கிளம்பு. என்னதான் பண்ணா போவாமா சொன்னா திருப்பி அதே பேச சொன்னா. ஆவத்தை விடுங்க. அண்ணா சீலிப்பிக்கிறீங்க. சொன்னா தேவையில்லாத வேலை பண்ணா. சொன்னா ஒழுங்கா போயிரு. ஒன்னால எனக்கு ஊருக்குள்ள பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அக்கம் பக்கம் பிரச்சனை எல்லாம் எனக்கு காரி துப்புறாங்க. புரியுதா? சும்மா நீ எல்லாம் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத. முத நான் சம்பாரிச்சிருக்கேன். அதை சந்தோஷம் பெருமைப்பட்டு விட்டுட்டு என்ன? இந்தாயா சாப்பாடு கூட வேணாயா. இந்தாயா. என்ன உன் காசு பெரிய காசு தூக்கிட்டு போ. கிளம்பு வெட்டி கிளம்பு. தாயே நான் மன்னிச்சிருமா லட்சுமி தெரியும். நல்லா இருக்கு. ஏய் நல்லாரா? காசை பத்தி சொன்னேன். காசை பத்தினா புரியுதா? நான் லட்சுமி தூக்கி போட்டேன். லட்சுமி நான் லட்சுமி. ஆமா நீ சாவடிக்கு தானே பாப்ப. நீ சாவடிக்கு தானே பாப்ப. பெரிய சாவடிக்கு தானே நீ பாக்குற. நீ வந்திருக்க. காசை தான் சொல்லு. நல்லா இருக்கு. மா தாயே என்ன மன்னிச்சிருமா நான் தூக்கி போட்டதுக்கு. அப்படி யாருக்கு? எனக்கு தேவை. சொன்னா சம்பளத்தை எப்படி சொன்னான்ட்டேன். திருப்பி காசு தூக்கி அடிக்க முடியாது. சொன்னா காசு எப்படி சொன்னான்ட்டேன். எனக்கு திருப்பி கோவத்தைப்படாத சொன்னான்ட்டேன். ஏய் நீ விஷந்தாடி குடுக்குற. சாப்பிடு பெரிய உன் காசு அப்படி கிளம்படி. நீங்க சாப்பிடுங்க. ஏய் இப்ப காசு வாங்குற என்னடி? இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது. வாடி போடி கூப்பிட்டு நல்லாதே இருக்கு. ஏய் வாடி. நான் பொதுவா எனக்கு கோவம் புரியல. என்னது சொகுசா இருக்கு? சொகுசா இருக்கா? இது என்ன இதுவா சொகுசா இருக்குண்ணா? தயவு செய்து உன் காசு அப்படி இந்த கிளம்பு. நீ அதனால இல்ல மச்சான். உன் காசு அப்படின்ட்டு சாப்பிடுங்க. நீ வச்ச இடத்துல உன் காசு அப்படியே தான் இருக்கும். சும்மா விளையாடாதன்ற. சாப்பிடுங்க. ஓ சொன்னா நீங்களே அள்ளி சாப்பிடுங்க. சாப்பிட்டா போயிருவியா? போயிருவியா? காசு எடுத்துட்டு போயிருவியா? நீ காசு எடுத்து நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டா போயிருவியா? திருப்பிலாம் வந்து பாரு. லண்டன்ல இருக்கு. இந்தாதான் இருக்கு. லண்டன்ல இருக்குது, துபாயில இருக்குது. ஓகேவா? நான் சாப்பிட்றேன். ஏய் இங்க கேளு. நான் சாப்பிட்றேன். புரியுதா? ஒழுங்கு மாதிரியா நீ காசு எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போகணும். திருப்பி இந்த பாரு. திருப்பி வயலுக்கு போற, காட்டுக்கு வேலைக்கு போன, அதுக்கு வேலைக்கு போன வந்து நீ தாண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்புறம் திருப்பி தலைவலி விட்டாக்குற. நீ சாப்பாடு. நான் சாப்பிட்ட உடனே நீ போறேன்ட்ட காசு எடுத்துக்கிட்டு. புரியுதா? சாப்பாடு எடுத்து சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டியா? சொன்னா என்ன சாப்பிட்டு? சாப்பிட்டியா? உனக்கு கொடுத்து தான் எனக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி நான் புரோட்டா சாப்பிட்டேன். சொன்னா நீ சாப்பிட்டே சாப்பிடலையா? உண்மை சொல்லலாம். நான் சாப்பிட மாட்டேன்.
இங்கே என்ன பார்த்து சொல்லு, சாப்பிட்டே சாப்பிடலையா? சாப்பிட்டு என்ன நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா? நீங்க பசியா இருக்கா, நான் எப்படி சாப்பிட முடியும்? சரி எடு, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். எடு சாப்பாடு பிரி ஃபஸ்ட்டு. நான் சொன்னா உன்னை நினச்சா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம்? முத நீ எனக்கோசரம் பாத்திரம் தேய்ச்சி சம்பாரிச்சு சாப்பாடு எனக்கு கொடுக்குற. நானும் என்னென்னமோ நான் அவாய்ட் பண்ணி பேசுகிறேன் உங்கள் வீட்டுக்கு போகணும். ஆனால் நீ போக மாட்டேங்கிற. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னானா தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன், நம்ம சாப்பிட்டு நல்ல மாதிரியே உனக்கு கொண்டாந்து நான் வீட்டில் விட்டு வரேன். ஓகேவா? நீ சாப்பிட்டு சொன்னா சாப்பிட்டு வையா? சாப்பிட்டுலாம் வைக்க முடியாது. நீ சாப்பிடவே சாப்பிட மாட்டியா? நீ சாப்பிடவே சாப்பிட மாட்டியா? எனக்கு வசனம் சாப்பாடு ஒன்று கொஞ்சம் போய் சாப்பிடுவேன். இது என்னது? இது பிரியாணி. பார்த்தா குஸ்கா மாதிரி இருக்குது பிரியாணின்ற. கடைக்காரன் உன்னை ஏமாத்திட்டான் பழக்கு. ஏன் தான் நீ வர இப்படி ஏமாந்தானா? அப்படி இந்த உலகத்தெல்லாம் அப்படி ஏமாத்திட்டான். நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நான் என்ன பண்ணேன்? இப்படிலாம் இருக்காத சொல்றேனா, ஏமாந்துருவேன். புரியுதா? நல்லா இருக்கான் ஃபர்ஸ்ட் பாருங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லை, எதோ நீ கஷ்டப்பட்டு முத வாங்கிட்டு வந்திருக்க. அதனால உன் ஆசைக்காண்டி ஒரு வாய் சாப்பிட்றேன். புரியுதா? நான் தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு போய் இருக்கக்கூடாதுன்ற. அந்த சமுதாயத்தில் இப்படிலாம் இருந்து ஏமாத்திடுவாங்க. ஏற்கனவே ஏமாத்திட்டு இருக்காங்க நிறையா பேர். புரியுதா நான் சொல்கிறது? சாப்பிட்டா வீட்டுக்கு போயிடணும். ஓகேவா? ஓவரா பேச சொன்னா சாப்பாடு தூக்கி எரிஞ்சிருவேன். சும்மா பொண்டாட்டின்னு பேசாத. புரியுதா? இப்போ நான் சாப்பிடணுமா எரிஞ்சு போகணுமா? என்ன சொன்னேன்? சாப்பிட்டா உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். பொண்டாட்டின்ற சாப்பாடு வேணாம், அந்த இடத்துக்கு கிளம்பு. சாப்பாடு வேணாம், தயவு செய்து கிளம்பு. எனக்கு சாப்பாடு வேணாம், கிளம்பு. எனக்கு சாப்பாடு தேவையில்ல, கிளம்புன்ட்டேன். தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இனிமே பேச மாட்டேன். இனிமே பேசினா நான் அடிக்க. சரி கை விடு. நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுன்ட்டேன். எனக்கு போதும், நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடுன்ற. பாத்திரம் வளர்க்கணும், நான் கம்மி கீழே. என் கையை காமி, கையை காமி. உன்னை யார் போக சொன்ன வேலைக்கலாம்? என்ன செய்ய? என் தலைவிதி. என் புருஷனுக்காண்டி நான் போனேன். நான் இப்போ தானே சொன்னேன் உனக்கு. நான் என்ன சொன்னேன்? சாவி தெரியாம சொல்லிட்டப்பா, சாப்பிடுப்பா, நான் போயிடுறேன்ப்பா. எனக்கு சாப்பாடு போதும், நீ சாப்பிட்டு கிளம்பு. இந்த எடுத்துட்டு கிளம்பு. கையை கிழிச்சு இதை கிழிச்சு பாத்திரம் வேலைக்கு எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படுறேன்? நான் உங்க அம்மாவோட தானே போக சொன்னேன். உன் தலைவிதி நீயே தான் படிக்கிறியா மட்டும் காரணம். என்ன செய்ய? உன் தலைவிதியில மட்டும் என்னையும் சேர்த்து சித்திரவதை பண்ற உன்னால. சரி சாப்பிடுங்க. நீ கிளம்பு, எனக்கு போதும், சாப்பாடு போதும், எனக்கு கிளம்பு. சொன்னா சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பு. தயவு செய்து ஏந்திரு. ஏந்திரு சொன்னா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாத சொன்னா. எழுந்திரு சொன்னா. எனக்கு வாழ சாப்பாடு போதுன்னா சொன்னா கேட்கணும். கிளம்பு. நீ உன் கை கிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கிளம்பு, சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பு. நீ சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பு. அந்த காசு எடு ஃபர்ஸ்ட். ஏய், நீ சொன்னதுக்கு நான் சாப்பிட்டா சாப்பிடலையா? சாப்பிட்டா தானே? நீ சாப்பாடு எடு ஃபர்ஸ்ட். காசு எடு, காசு எடு. சாப்பாடு சாப்பிடு ஃபர்ஸ்ட். சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு. திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் எப்படி ஊட்டி விட முடியும்? யாராவது ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுவாங்க? எனக்கு தான் மண்டையில் அடிபட்டு இருக்கணும். உனக்கு ஊட்டி விட சொன்னா சரி, நீ கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்ப, வீட்டுக்கு கிளம்பும். சாப்பிடு. நாங்கள் ஊட்டும் போது ஊட்டுவோம், புரியுதா? இப்போலாம் ஊட்ட மாட்டோம் யாருக்குமே. யார் சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணுறேன். டைம் ஆகுது வரை போய் போகிற மாதிரி. சாப்பிடு சீக்கிரம். வரை உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் உன்னை போய் விட்டுட்டு வரணும் வீட்டில். எனக்கு வரை உடம்பு ரொம்ப முன்ன மாதிரி இல்லை, டயர்டாக இருக்குது ரொம்ப. சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பு, உனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு வரேன். ஏய், நீ எதுக்கு வேலைக்கு போகிற? ஏ பைத்தியமா நீ தான் உங்கள் வீட்டில் விட்ட. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்டிலே இருக்கலாம். நீ ஏன் திருப்பி பாத்திரம் கழுவி எச்சல் எடுத்து நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? உன் பொழப்பத்தில் பண்ணாத. உங்கள் அம்மாவோட தானே விட சொன்னேன். உங்கள் வீட்டோட நீ இருக்கிற நாளைக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் அதெல்லாம் மறந்துடுறேன். இதோட சரிங்க, சாப்பிட்டு கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு என் கூட.